ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு மிகவும் சத்தான ஆரோக்கியமான ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வாங்கி மிகவும் சுத்தமான முறையில் வறுத்து அதை ஆற வச்சு இந்த பிளேட்டரில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு தேவையான 24 வகையான நட்ஸ் மற்றும் கிரெயின்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். அதுக்கு தேவையான கொள்ளு, தினை, சாமை, வரகரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள சம்பா அரிசி, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வறுத்த வேர்க்கடலை, சோளம், இந்த மாதிரியான பல வகை தானியங்கள் எல்லாமே நான் எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் நல்ல முறையில் சுத்தம் செய்து வறுத்து அரைச்சிட்டு இதை நம்ம தினமும் குழந்தைகளுக்கு லட்டாவோ இல்லை சத்து மாவு கஞ்சாவோ நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைகள் மிகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல முறையில் அவங்க வளருவாங்க. அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு இதை கஞ்சா செய்யும்பொழுது நம்ம சுத்தமான நாட்டு சர்க்கரை இல்லைனா நாட்டு வெல்லம் இந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்வீட்னஸாக அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கார்ப்பரேட் வகையான உணவுப் பொருட்களை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்காம நம்ம இந்த மாதிரி வீட்டு முறையில் நம்ம சுத்தமாக அழகாக நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்பவும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ கார்ப்பரேட் வகையான உணவு முறைகளை நம்ம தவிர்த்துட்டு இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு அவங்க செய்கிற உணவுப் பொருட்களை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது விவசாயிகளுக்கும் அது வளர்ச்சியாக இருக்கும், நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மீண்டும் நல்ல காணொலியில் அடுத்த முறை சந்திப்போம். பாய்.